بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبيه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري கண்ணியத்திற்குரிய மாணவ மாணவிகளே, தொடர்ந்து இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய சலாசத்துல் உசூல் என்ற நூலிலிருந்து நாம் படித்து வருகின்றோம். நம்முடைய 6வது அமர்வு இது இன்ஷா அல்லாஹ். நாம் நமது வாழ்க்கையிலே கற்றறிந்து பின்பற்ற வேண்டும் என்று இமாம் அவர்கள் கூறி அதற்குரிய விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 3வதாக அத்தாவத்து இலைஹி, நாம் அழைப்பு கொடுக்க வேண்டும். இலைஹி அதன் பக்கம், அதாவது அல்லாஹ்வின் பக்கம், அவனுடைய தூதரின் பக்கம், அவனுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை நாம் அழைக்க வேண்டும். அப்போ தாவா என்றால் என்ன, தாவா குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து வருகிறோம். இந்த அழைப்பு பணி என்பது இதுதான் நபிமார்களுடைய பணி, அழைப்பு பணி. இது இறை தூதர்கள் எந்த ஒரு பணிக்காக வேலைக்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த பணிதான் அழைப்பு பணி என்பது. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய ரப்பு, தான் வணங்க வேண்டிய இறைவன் யார், தன்னுடைய நபி யார், தன்னுடைய மார்க்கம் என்ன எது என்று தெரிந்து கொண்ட உடனே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய அருள் அவனுக்கு கிடைத்த உடனே அவன் மீது என்ன கடமையாகிறது என்றால், அவன் இதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற தன்னுடைய மனித சகோதரர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டிய கடமை அவன் மீது வந்து விடுகிறது. ஏன், யார் அல்லாஹுவை அறிந்து கொள்ளவில்லையோ, நபியை அறிந்து கொள்ளவில்லையோ, மார்க்கத்தை அறிந்து கொள்ளவில்லையோ, அவர்கள் மூமினாக ஆகவில்லையோ, அப்படிப்பட்டவர்கள் நாளை மறுமையிலே செல்லக்கூடிய இடம் எது? நரக நெருப்பு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப அதனால அந்த நரகத்திலிருந்து மனித சமுதாயத்தை பாதுகாப்பது நம் மீது கடமையாக ஆகிவிடுகிறது. அப்போ ஒரு மனிதர் அல்லாஹுவை ஈமான் கொண்டார், ரசூலை ஈமான் கொண்டார், அதே போல மார்க்கத்தை ஈமான் கொண்டு விட்டார். அப்போ இப்படிப்பட்ட மனிதர் அவர் மேலே என்ன கடமையாகிறது என்றால், தன்னுடைய மனித சமுதாயத்தை பாதுகாப்பது, தன்னுடைய மனித சமுதாயத்தை பாதுகாப்பது அவர் மீது கடமையாகி விடுகிறது. அப்போதுதான் அவர் உண்மையிலேயே தனக்கு அல்லாஹ் செஞ்ச அருளை, தனக்கு அல்லாஹு தஆலா செய்த அருளை புரிந்து கொண்டவராக ஆகுவார். இப்போ ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் ஒரு உதாரணம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த உதாரணம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாருங்களேன். இப்போ நீங்கள் போய் ஒரு கடையில் போய் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அந்த கடையில் சாப்பாடு நல்லா இருக்குது. அப்போ நீங்கள் சாப்பிட்டு வந்தோன்னே என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நாங்கள் அந்த கடையில் போய் சாப்பிட்டோம், அந்த கடையில் சாப்பாடு நல்லா இருந்துச்சு, நீங்களும் அந்த பக்கம் போனால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? பொதுவாக எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு கடையில் போய் ஒரு சாமான் வாங்கினீங்க, அங்கே சாமான் நல்ல சாமானாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் வந்த உடனே என்ன சொல்கிறீங்க, நாங்கள் அந்த கடையில் போய் சாமான் வாங்கினோம், சாமான் நல்லா இருந்துச்சு, நீங்கள் கூட அந்த பக்கம் போனால் சாமான் வாங்குங்க என்பதாக நீங்கள் சொல்லுவீங்க. இதுதான் பொதுவான ஒரு வழக்கம், எல்லாரும் இதான் செய்கிறாங்க. முஸ்லீம்களாகிய நம்மளும் இதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ என்ன அந்த பேச்சாளர் கேட்டார்னா, ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வந்த உடனே அந்த சாப்பாடு நல்லா இருந்தால் அந்த சாப்பாட்டை அவ்வளவு புகழ்கிறோம், அந்த கடையை பற்றி நம்ம மக்களுக்கு அவ்வளவு சொல்கிறோம், அந்த கடையில் போய் சாப்பிட சொல்கிறோம். ஆனால் இவ்வளவு காலமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லீம்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இவ்வளவு காலமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லீம்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமில் இருக்கக்கூடிய எல்லாமே மிகப்பெரிய அழகும் மிகப்பெரிய நன்மையும் பெரிய பெரிய வெற்றிமிக்க விஷயங்களும் தான் இருக்கின்றன. அப்படி இருந்தும் இவற்றையெல்லாம் நம்ம அனுபவித்து கொண்டு இதை பற்றி மக்களுக்கு நம்ம சொல்லலைன்னு சொன்னா அப்ப என்ன கேட்கறது? புரியுதுங்களா கேள்வி? அப்ப என்ன, அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்? ஒன்று இஸ்லாமில் உள்ளத அழகானது
சிறப்பானதுன்னு அவர் கருதலையா, அல்லது இஸ்லாம்ல இருந்து அந்த அழகையும் சிறப்பையும் உயர்வையும் அவர் அனுபவிக்காமல் இருக்கிறாரா? ரெண்டுத்துல ஒண்ணுதான். இப்போ ஒருத்தர் ஒரு ஹோட்டலுக்குள்ளார போறாரு, சாப்பிடாம வெளியே வர்றாரு, புரியுதா? அப்ப அவரும் போய் அந்த ஹோட்டலை பத்தி எதுவும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கை கழுவுன்னு உள்ளார போனாரு, அல்லது பாத்ரூம்னு உள்ளார போனாரு, அல்லது யாராவது ஒரு ஃப்ரெண்டை தேடி உள்ளார போனாரு, அவர் அந்த ஹோட்டலை பத்தி வெளியே பேசுவாரா? பேச மாட்டார். அல்லது அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்றாரு, ஆனா அவர் ருசி கட்டவரா இருக்கிறார், அவருக்கு ருசியே தெரியல, அந்த மாதிரி மறந்து போனவரா இருக்கிறார், அவர் அந்த ஹோட்டலை பத்தி பேசுவாரா? பேச மாட்டார். அப்போ ஒரு மனிதன் இஸ்லாம்ல இருந்து கொண்டு மற்ற மக்களுக்கு இஸ்லாமுடைய சிறப்புகளை பற்றி பேசவில்லை என்றால், எடுத்து சொல்லி அவர்களை அழைக்கவில்லை என்றால், அப்ப அவர் ரெண்டுத்துல ஒரு நிலையில இருக்கிறார். ஒன்று, அவரு இந்த இஸ்லாமுக்குள்ளார இருந்து கொண்டு இஸ்லாமிய அந்த மேன்மைகளை அனுபவிக்காமல் இருக்கிறார், சரியா இல்லையா? அல்லது இஸ்லாமை பற்றிய எந்த விதமான உணர்வும் இல்லாமல் இருக்கிறார், அந்த ஈமானிய உயிரோட்டம் ரூஹானிய அது இல்லாமல் இருக்கிறாரு. அதனாலதான் பிற மக்களை அவர் இஸ்லாமின் பக்கம் அழைக்காமல் இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப ஒரு மனிதர் தன்னுடைய ரப்பை அறிந்து கொண்டு, தனது நபியை அறிந்து கொண்டு, தனது மார்க்கத்தை அறிந்து கொண்டதற்கு பிறகு அவர் மேல முதல் கடமை என்ன கடமையாகிறது? தன்னுடைய மனித சகோதரர்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பது அவர் மீது கடமையாகிறது. அதுதான் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. இப்போ சஹீஹுல் புகாரியில ஒரு அறிவிப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள். அதாவது கைபர் போர் நடந்து கொண்டிருந்த போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க அந்த யூதர்கள்ட்ட சண்டை செய்வதற்காக. அப்போ சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, உன்ஃபுத் அலா ரிஸ்லி ஹத்தா தன்ஸில பிஸாஹதிஹிம் ثم ادعوهم الى الاسلام واخبرهم بما يجب عليهم من حق الله تعالى فيه فوالله لأن يهدي الله بك رجلا واحدا خير لك من حمر النعم. அதாவது அலியே, நீ உனது போக்கிலே நீ அமைதியாக செல், அவர்களுடைய அந்த போர் மைதானத்திற்கு நீ சென்று சேர்ந்தவுடன் அவர்களை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைப்பீராக. அப்ப எதிரிகளிடத்துல சென்ற உடனே நேரடியா நீங்க ஆயுதத்தால் அவர்களை தாக்கி விடாதீர்கள், அவர்களை கொன்று விடாதீர்கள், அவர்களை சிறைபிடித்து விடாதீர்கள். முதலாக நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? அல்லாஹு அக்பர். சும்ம துஊஹும் இலல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அவர்களை அழைப்பீர்களாக. அதற்கு பிறகு வஅக்பிருஹும் பிமா யஜிபு அலைஹிம் மின் ஹக்கில்லாஹி தஆலா ஃபீஹி, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஹக்குகள் என்ன கடமை என்பதை அவர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்வீராக. ஃபவல்லாஹி லா யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் உங்கள் மூலமாக நேர்வழி காட்டுவது சிவந்த ஒட்டகைகள் உங்களுக்கு கிடைப்பதை விட மிகச் சிறந்தது. அப்ப இந்த ஹதீஸ்ல மிக தெளிவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். நம்முடைய நோக்கம் என்ன? முஸ்லிம்களுடைய நோக்கம் என்ன? மக்களை இஸ்லாமின் பக்கம் அழைப்பது, அல்லாஹ்வுடைய கடமையை பற்றி அவர்களுக்கு எடுத்துச் சொல்வது. இதற்கு மறுத்தாலோ அல்லது இதற்கு குறுக்கே நின்றாலோ அப்போதுதான் நாம் அவர்கள் மீது ஜிஹாது செய்வோம். புரியுதுங்களா? நம்ம வாளேந்தி ஆயுதமேந்தி போர் செய்வது எப்போது? நல்ல தெளிவா சொல்லுங்க. இஸ்லாமின் பக்கம் வர மறுத்து அந்த இஸ்லாமிய பாதையில் அவர்கள் குறுக்கே நின்றார். அவங்க வரலைன்னா கூட நம்ம சண்டை போட மாட்டோம். வரக்கூடியவர்களை தடுப்பவர்களாகவும் வந்தவர்களை துன்புறுத்தக்கூடியவர்களாகவும் அந்த பாதையில் குறுக்கே நின்றால்தான் நம்ம அவர்களை என்ன செய்வோம்? அவர்கள் மீது போர் தொடுப்போம், ஆயுதம் எழுதுவோம். அப்படி இல்லை என்றால் நம்ம யாரையும் ஆயுதத்தால தாக்கவே மாட்டோம். இதுதான் நம்முடைய இஸ்லாமிய ஒழுங்கு. சரிங்களா? இப்போ பாருங்க, இதே போல இன்னொரு ஹதீஸ் இமாம் முஸ்லிம் அறிவிக்கின்றார்கள். மன் தஆ இலா ஹுதன் கான லஹு மினல் அஜ்ரி மிஸ்லு உஜூரி மன் தபிஅஹு லா யன்குசு ذلك من உஜூரிஹிம் ஷைஆ ومن دعا الى ضلالة كان عليه من الاسم مثل آثام من تبعه لا ينقص ذلك من آثامهم شيئا. யார் ஒரு மனிதர் நேர்வழியின் பக்கம் அழைப்பாரோ பிற மக்களை, அவர்களை அந்த நேர்வழியை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகளை போன்று அழைத்தவருக்கும் கிடைக்கும். இப்ப நீங்க ஒரு மனிதர் இஸ்லாமின் பக்கம் அழைக்கிறீங்க,
அப்ப அவர் முஸ்லீமாகி விட்டார் என்றால் அவர் முஸ்லீமானதுக்குள்ள நன்மை, அவர் முஸ்லீமானதுக்கு பிறகு அவர் செய்யக்கூடிய இபாதத்துகள், அவர் செய்யக்கூடிய மற்ற நல்ல காரியங்கள், இது எல்லாவற்றுக்கும் அவருக்கு என்ன கூலிகள் கிடைக்குமோ அந்த கூலிகள் யாருக்கும் கிடைக்கும்? அழைப்பவருக்கும் கிடைக்கும். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கு மக்கள் இந்த நன்மையிலிருந்து எவ்வளவு அலட்சியமா இருக்காங்க பாருங்க. இப்ப நீங்க ஒரு நாளைக்கு பரதான தொழுகை எத்தனை வக்து தொழுக முடியும்? எத்தனை வக்து தொழுவீங்க? அவ்வளவுதான். 5க்கு மேல சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. ஆனா நீங்க ஒருத்தருக்கு கலிமா சொல்லி முஸ்லீம் ஆக்கி வைத்து விட்டீர்கள் என்றால், இஸ்லாமின் பக்கம் அழைத்து உங்கள் மூலமா ஒருத்தர் முஸ்லீம் ஆயிட்டாருன்னா அவர் எத்தனை வக்து ஒரு நாளைக்கு தொழுவாரு? எத்தனை வக்து? 5 வக்து இன்ஷா அல்லாஹ் தொழுவார். அப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வக்து நன்மை கிடைச்சிருப்பார்? அதே போல அவர் இப்போ இன்னொருத்தரை இஸ்லாமின் பக்கம் அழைச்சி அவரும் முஸ்லீம் ஆயிட்டாரு. இப்ப எத்தனை வக்து நன்மை உங்களுக்கு கிடைக்கும்? 15. அந்த 2வது மனிதருக்கு 10 நன்மை கிடைக்கும். அடுத்து அந்த 3வது நபர் இப்போ ஒருத்தரை இஸ்லாமின் பக்கம் அழைச்சி அவரும் முஸ்லீம் ஆயிட்டாரு. இப்போ உங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும்? அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறான். ஆனா இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் ஆக்கி திங்கிறதுலையும் உடுத்தி அழிக்கிறதுலையும் தங்களுடைய செல்வங்களை வீணாக செலவு செய்வதிலேயும் அதே போல அந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடமைகளை புறக்கணித்து வாழ்வதில் தான் எவ்வளவு ஒரு ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. நம்ம பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம பெண்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி இல்லாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய பெண்களாக இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தரை வழிகேட்டின் பக்கம் அழைக்கிறார் என்றால் அவருக்கு அந்த வழிகேட்டை பின்பற்றியவர்களுடைய பாவங்களை போன்று பாவங்கள் கிடைக்கும். அதனால இவர்களுடைய பாவங்கள் எந்த குறையும் ஏற்படாது. அப்ப யார் நன்மை செஞ்சாங்களோ, நன்மையின் பக்கம் தூண்டினாங்களோ, அந்த தூண்டி செய்து ஒருத்தர் செய்து விட்டால் செய்தவருடைய கூலியும் கிடைக்கும், அந்த செஞ்சவருக்கு எந்த விதமான குறையும் இருக்காது. அதே போலதான் பாவத்திலையும். இப்ப இன்னைக்கு என்ன செய்யறாங்க மக்கள்? ஒருத்தங்க ஒரு சினிமாவை பாருங்கன்னு தூண்டுறாங்க, அல்லது ஒரு சீரியலை பாருங்கன்னு தூண்டுறாங்க, அல்லது ஏதாவது போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போக சொல்லி தூண்டுறாங்க. அப்படி தூண்டும் பொழுது இவருக்கு அங்க போனவர்களுடைய பாவங்களும் தீமைகளும் சேர்த்து கிடைக்கும். புரிஞ்சுச்சா? அப்ப நம்ம தீமைகளை பற்றி அறவே பேசவே கூடாது. அப்ப நம்ம கற்று அமல்படுத்த வேண்டிய 3 விஷயங்கள்ல முதலாவது விஷயம் என்ன? இல்ம். முதலாவது விஷயம் என்ன? இல்ம். இரண்டாவது என்ன? அல் அமல். இரண்டாவது அல் அமல். மூன்றாவது என்ன? அத்-தஅவா. நான்காவது விஷயம் பாருங்க, அர்-ராபிஅத்து அஸ்-ஸப்ரு அலல் அதா ஃபீஹி. இந்த பாதையில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், சோதனைகளை சகித்துக் கொண்டு வாழுதல். இந்த பாதையில் ஏற்படக்கூடிய சோதனைகள், தொந்தரவுகளை நாம் சகித்துக் கொண்டு வாழுதல். கவனமாக கேட்கிறீங்களா? இப்ப 4வது விஷயத்தை தான் நம்ம தெரிந்து கொள்ள போறோம். இந்த 4வது விஷயம் என்ன? பொறுமை. 4வது விஷயம் பொறுமை, சகிப்புத்தன்மை. அதாவது இந்த பொறுமை சகிப்புத்தன்மை என்றால் என்ன என்றால் மனதை கட்டுப்படுத்துவதுதான் பொறுமைன்னு சொல்றாங்க. பொறுமைனா என்ன? மனதை கட்டுப்படுத்துவது, மனதை உறுதிப்படுத்துவது, ஒரு நிலையில் கொண்டு வந்து நிறுத்துவது, இதுதான் பொறுமை என்று சொல்லப்படும். அப்ப இந்த பொறுமையை நம்முடைய மார்க்க அறிஞர்கள் 3 அதாவது பிரிவா பிரிக்கிறாங்க. பொறுமையை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? 3 வகையாக பிரிக்கின்றார்கள். அதுல ஒன்று என்னவென்றால் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை செய்வதில் மனதை கட்டுப்படுத்தி வைப்பது, அதுல உறுதியாக இருப்பது. இப்ப 5 வேளை தொழுகைகள் இருக்கின்றன, அதே போல ஏனைய நோன்பு, ஜக்காத்து போன்ற வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன. இப்ப மனசுக்கு இந்த மாதிரி வணக்க வழிபாடுகள் எல்லாம் சிரமமா இருக்கு. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? சிரமமா இருந்தாலும் மனதே நீ இந்த காரியங்களை செய்ய வேண்டும், இவற்றை நீ செய்தாதான் நாளைக்கு உனக்கு சொர்க்கம் இருக்கு என்று நம்முடைய நஃப்ஸ் அலட்சியமாக இருந்தாலும் நாம் உறுதியாக இருந்து அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டுகளிலே நிலைத்திருப்பது. அப்ப இது முதல் வகையான சபர். இரண்டாவது வகை ஒரு சபர் இருக்கிறது. அதாவது நம்முடைய நஃப்ஸ் பாவங்களை செய்ய நம்மை தூண்டும். அப்படி நஃப்ஸ் நம்மை பாவங்கள் செய்ய தூண்டும் பொழுது நாம் நம்மையும் நமது நஃப்ஸையும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலிருந்து, பாவங்கள் செய்வதிலிருந்து தடுத்து வைத்திருப்பது. இது இரண்டாவது வகையான சபர்.
மூன்றாவது வகையான சபர் ஒன்று இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய சோதனைகள் ஏற்படும் பொழுது, இப்ப நோய் நொடி ஏற்பட்டு விடுகிறது, அல்லது பொருளாதாரத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டு விடுகின்றன, விவசாயங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுகின்றன, அல்லது வாழ்க்கையில் யாராவது உறவினர்கள் சொந்தக்காரங்க மௌத்தாகிறாங்க. இந்த மாதிரி ஏற்படக்கூடிய சோதனைகள், இந்த சோதனைகளில் நாம் உறுதியாக இருப்பது, அதாவது அல்லாஹ்வை கொண்டு பொருந்தி கொண்டு அதற்குரிய கூலியை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே கேட்பது. இப்படி பொறுமை என்பது மூன்று வகைகளாக இருக்கின்றன. பொறுமை எத்தனை வகையாக இருக்கின்றன? மூன்று வகையான பொறுமை. ஒரு பொறுமை என்ன? அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை செய்வதில் பொறுமையாக இருப்பது. இரண்டாவது, பாவங்கள் செய்யாமல் பொறுமையாக இருப்பது. மூன்றாவது, அல்லாஹ்வுடைய சோதனைகளில் பொறுமையாக இருப்பது. அப்ப இபாதத்தில் பொறுமையாக இருப்பது என்றால் என்ன அர்த்தம்? நஃப்ஸ் அலட்சியமா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இல்ல, நீ இந்த இபாதத்தை செஞ்சாதான் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அந்த இபாதத்தை நம்ம உறுதியா செய்யணும். புரியுதுங்களா? அந்த இபாதத்தை தொடர்ந்து செய்யணும். தலைவலிக்கும் நஃப்ஸ் சொல்லும், கால் வலிக்கும் சொல்லும், கை வலிக்கும் சொல்லும். இந்த மாதிரி எப்படியாவது இபாதத்தை செய்ய விடாம அல்லது இபாதத்தை அதிகமா செய்ய விடாம நஃப்ஸ் தடுக்க பார்க்கும். அப்ப நம்ம இல்ல, அந்த நஃப்ஸுடைய பேச்சை கேட்காம நம்ம நஃப்ஸை இபாதத்தில் அடக்கி வைத்திருப்பது, இது இபாதத்தில் உள்ள பொறுமை. இரண்டாவது, பாவத்தில் உள்ள பொறுமை என்ன? நஃப்ஸ் பாவம் செய்ய தூண்டும். அப்படி தூண்டும் பொழுது நஃப்ஸை நாம் அடக்கி வைப்பது. இல்ல, பாவம் செஞ்சா நீ நரகத்துக்கு போயிடுவ, அல்லாஹ் உன்னை தண்டிச்சிருவான், நரகத்தில் அல்லாஹ் தூக்கி போடுவான் என்று நம்முடைய நஃப்ஸுக்கு அறிவுரை சொல்லி அந்த பாவத்திலிருந்து நமது நஃப்ஸை தடுத்து வைப்பது, இது அந்த மாசியத்தில் உள்ள பொறுமை. அதே போல சோதனையில் உள்ள பொறுமை என்ன? அல்லாஹ் இந்த மாதிரி சோதிக்கும் பொழுது நம்முடைய நஃப்ஸுக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும். கவலைப்படாத, அல்லாஹ் இதுக்குண்டான கூடிய மறுமையில கொடுப்பான், பொறுமையாக இரு, அமைதியாக இரு, நீ ஒன்றும் பதஷ்டப்படாத, அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதுதான் அவன் எடுத்திருக்கிறான், நமக்கு சொந்தமானது எதையும் அல்லாஹ் அவன் நம்மள்ட்ட இருந்து பிடுங்கல, எது அல்லாஹ்வுக்கு சொந்தமானதோ அதுதான் அல்லாஹ் நம்மள்ட்ட இருந்து எடுத்திருக்கிறான், நம்மள்ட்ட இருப்பதும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது தான், எடுத்ததும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது தான். அல்லாஹ்வுடைய விதியை நம்ம புரிந்து கொண்டா அல்லாஹ் நமக்கு மறுமையில நற்கூலி தருவான். இதை விட சிறந்தது இன்மையிலேயே அல்லாஹ் கொடுக்க போதுமானவன் என்று நம்முடைய நஃப்ஸுக்கு ஆறுதல் சொல்லி சோதனைகளில் பொறுமையாக இருப்பது. இப்ப இந்த மூன்று வகையான பொறுமை இருக்குல்லவா, இந்த மூன்று வகையான பொறுமையும் ஒரு அழைப்பாளருக்கு தேவை. இந்த மூன்று வகையான பொறுமையும் யாருக்கு தேவை? ஒரு அழைப்பாளருக்கு தேவை. இங்க பாருங்க, சூரத்துல் அன்ஆமுடைய 34வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும் பொழுது அவர்களுக்கு சொல்கிறான், வலகத் குذبت رسل من قبلك فصبروا على ما كذبوا وأوذوا حتى أتاهم نصرنا. நபியே, உங்களுக்கு முன்னால் வந்த தூதர்களையும் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களையும் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களோ தாங்கள் பொய்ப்பிக்கப்பட்ட போதும் தாங்கள் தொந்தரவு கொடுக்கப்பட்ட போதும் பொறுமையாகவே இருந்தார்கள். நம்முடைய உதவி இறுதியாக அவர்களுக்கு வரும் வரை. புரியுதா உங்களுக்கு? அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? நம்முடைய நபிக்கு சொல்லும் பொழுது, நபியே, உங்களுக்கு முன்னாடி வந்த இறை தூதர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு சோதனைகள் வந்திருக்கின்றன, அவர்களை மக்கள் கொலை செய்திருக்கிறார்கள், பொய்யர்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள், தொந்தரவு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி தொந்தரவு கொடுக்கப்பட்ட போதெல்லாம் அந்த இறை தூதர்கள் நிலை தடுமாறி அழைப்பு பணியை விட்டு விட்டார்களா, மார்க்கத்தை விட்டு விட்டார்களா, அல்லாஹ்வுடைய இபாதத்து செய்வதை விட்டு விட்டார்களா, அல்லது வறுமை, பஞ்சம், பயம், அதாவது எதிரிகளுடைய தாக்குதல்கள் வந்த போது இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விட்டு வெளியே போயிட்டாங்களா என்றால் இல்லை, அறவே இல்லை. என்ன சோதனைகள் வந்தாலும் அவர்கள் சகித்துக் கொண்டு உறுதியாக இருந்தார்கள். இறுதியாக அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு வந்தது. அப்ப இந்த தாவாவுல அதே போல நம்முடைய மார்க்கத்தை அறிந்து நம்ம பின்பற்றுவதில் நமக்கு மிக முக்கியமான தேவை என்ன? இந்த நாலாவது விஷயம். சொன்னார்கள் அல்லவா, அந்த நாலாவது விஷயம் சபுரு ரொம்ப அவசியம். இன்றைக்கு பாருங்க, நம்முடைய முஸ்லிம்களிடத்துல இந்த சபுரு கிடையாது. இப்போ அதனாலதான் நிறைய பேர் இபாதத்து சரியா செய்யறதில்லை, மார்க்கத்தை சரியா படைத்துக் கொள்வது கிடையாது, பாவங்கள் அதிகமாக செய்கிறாங்க. அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால், எதுப்பா நமக்கு வம்பு, நம்ம உண்டு நம்ம வேலையை பார்ப்போமேன்னு சொல்லி அழைப்பு பண்ணிய தாவாவை விட்டுடுறாங்க.
அப்ப ஒரு முஸ்லிமாக இருப்பவர் அழைப்பு பணியிலும் சரி, தான் முஸ்லிமாக இருப்பதிலும் சரி, சாபிர் பொறுமையானவராக இருக்க வேண்டும், ரொம்ப பொறுமையாளராக இருக்க வேண்டும். அப்ப எந்த அளவுக்கு பொறுமையாளராக இருப்பாரோ அவருடைய தகுதி அல்லாஹ்விடத்தில் அந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டே போகும். அப்போ فعلى الداعية أن يكون صابرا على دعوته مستمرا فيها، صابرا على ما يدعو إليه من دين الله، صابرا على ما يعترض دعوته، صابرا على ما يعترضه هو من الأذى. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதிலும் பொறுமையாளராக இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பதிலும் பொறுமை உள்ளவராக இருக்க வேண்டும், அழைப்பு பணியில் ஏற்படக்கூடிய இன்னல்களை தாங்கிக் கொள்வதிலும் அவர் பொறுமையாளராக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் தாவா செய்யும் பொழுது உங்களுக்கு அதிகமான நேரம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்துக்கு நேரம் கொடுக்க முடியாது, அல்லது உங்களுடைய சொந்த வருமானத்துக்கு நேரம் கொடுக்கறதுல குறையும், அல்லது நிறைய வசதிகளை நீங்கள் தேடிக்கொள்ள முடியாது, அல்லது மக்கள் உங்களை ஏசுவாங்க, திட்டுவாங்க, உனக்கு வேற வேலை இல்லையா, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லுவாங்க, அல்லது நீங்கள் ஏதாவது காசு பணத்தை செலவு செய்கிற மாதிரி வரும், ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி கொடுக்குற மாதிரி வரும், அல்லது நல்ல ஒரு பயான் சீடியை போய் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி வரும், அவங்களுக்கு குரான் வாங்கி கொடுக்குற மாதிரி வரும், அல்லது அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது செலவு செய்கிற மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரிலாம் செலவு செய்யும் பொழுது ஷைத்தான் உங்களுடைய மனசில் என்ன போடுவான், நீ இப்படியே செலவு செய்து கொண்டே சென்றாய் என்றால் உன்னுடைய காசில் உனக்கு சேவிங் இருக்காது, உன்னுடைய பிள்ளைங்களுக்கு நீ என்ன செய்வ, உன்னுடைய வருங்காலத்துக்கு நீ என்ன செய்வ என்று ஷைத்தான் மனசில் ஊசலாட்டங்களை போடுவான். அல்லது உங்களுடைய கணவன் திட்டுவாங்க, அல்லது கணவன் செஞ்சால் மனைவி திட்டுவாங்க, பிள்ளைகள் செஞ்சால் பெற்றோர்கள் திட்டுவாங்க, பெற்றோர்கள் செஞ்சால் பிள்ளைகள் திட்டுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு புறத்தில் ஒரு எதிரி கண்டிப்பாக வருவாங்க. ஏதாவது ஒரு புறத்தில் அழைப்பு பணி செய்யும் பொழுது யார் வருவா, ஷைத்தான் எதிரியாக யாரையாச்சும் ஒருத்தங்களை அனுப்புவான். அப்படி அனுப்பும் பொழுது நம்ம என்ன செய்யணும், ஓ அப்படியா, எதுக்குப்பா பிரச்சனை, சரி நான் அழைப்பு பணியை செய்யறதில்லை, அந்த மாதிரி விட்டுடலாமா, நல்லா பாதுகாக்கணும். அப்படி விட்டுட்டா என்ன ஆகும், நபிமார்களுடைய அந்த பாதையிலிருந்து விலகியவராக ஆகிவிடுவார். அப்ப அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த ஒரு மூமினாக ஆக முடியாது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி சொல்கிறார் பாருங்கள். சூரத்து தஹ்ர்ல 24வது வசனத்துல ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக, நபியே உங்களுடைய இறைவனுடைய கட்டளை நீங்கள் பொறுமையாக இருங்கள். நபியே உங்கள் இறைவனுடைய கட்டளை நீங்கள் பொறுமையாக இருங்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அவர்களை மக்கள் அடிச்சாங்க, அடிச்சு மூஞ்சில அடிச்சு ரத்தமா மூஞ்சிலிருந்து வழியுது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் கஃபிர் லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு, என்னுடைய கூட்டத்தினர்களுக்கு, என் சமுதாய மக்களுக்கு நீ பாவ மன்னிப்பு செய்வாயாக, ஏனென்றால் அவர்கள் அறிய மாட்டார்கள், அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியல, நீ யாருன்னு அவங்களுக்கு தெரியல, அதனாலதான் இப்படி செய்து விட்டார்களா, நீ அவங்கள மன்னிச்சிருன்னு சொல்லி துவா செய்றான். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பொறுமையினுடைய மலையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். ஆனா இன்றைய முஸ்லிம்களை பாருங்க, சின்ன சின்ன விஷயத்திலெல்லாம் பதஷ்டப்பட்டு அல்லது தடுமாறி ஒன்று மார்க்கத்தையே விட்டுடுறாங்க, அல்லது அழைப்பு பணியை விட்டுடுறாங்க, அல்லது மார்க்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் கூட மார்க்கத்தை வெளிக்காட்ட பயப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை இன்று முஸ்லிம்கள் எதிர்கொள்கிறார்கள். அப்போ அதுக்கு தான் நம்முடைய இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4வது விஷயமாக எதை சொல்கிறார்கள், பொறுமை, சபர். அப்போ சபருக்கு நம்ம என்னென்ன விளக்கங்கள் சொல்லியிருக்கின்றோம். சபர் என்றால் உறுதியாக இருப்பது, அடக்கி வைத்திருப்பது, மனதை கட்டுப்படுத்துவது. அப்ப இது கண்டிப்பா ஒரு அழைப்பாளருக்கு தேவை, ஒரு முஸ்லிமுக்கு இது ரொம்ப தேவையான விஷயம். அப்ப திரும்ப பாருங்க, பாடத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இஅலம் அறிந்துகொள், ரஹீம கருணை காட்டட்டும், க உனக்கு அல்லாஹ், அன்னஹு நிச்சயமாக விஷயம், ஏஜிபு கட்டாயமாகிறது, அலைனா நம் மீது, தஅல்லுமு கற்றுக்கொள்வது, அர்பஇ 4 மசாயில விஷயங்களை. அப்ப 4 விஷயங்களை கற்றுக்கொள்வது நம் மீது கட்டாயமாகிறது. முதலாவதாக அல் மஸ்அலத்துல் ஊலா, முதல் விஷயம், அல் இல்மு, இல்ம். இல்ம் என்றால் என்ன, வஹுவ அது மஅரிஃபத்துல்லாஹி, அல்லாஹ்வை அறிவது, வ மஅரிஃபத்து நபியிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அவருடைய நபியை அறிவது, வமஅரிஃபத்து தீனில் இஸ்லாமி, தீனுல் இஸ்லாமை அறிவது. இவை அனைத்தையும் எப்படி அறிவது? பில் அதில்லத்தி, ஆதாரங்களுடன் அறிவது அல்லது ஆதாரங்களை கொண்டு அறிவது. அடுத்தது அல் மஸ்அலத்து ஸானியத்து, இரண்டாவது விஷயம் அல் அமலு பிஹி, அதை கொண்டு அமல் செய்வது, அதாவது அந்த இல்மை கொண்டு அமல் செய்வது. அல் மஸ்அலத்து ஸாலிஸத்து, மூன்றாவது விஷயம் அத்தஅவத்து இலைஹி, அந்த இல்மின் பக்கம் அழைப்பது. அல் மஸ்அலத்து ராபிஅத்து, நான்காவது விஷயம் அஸ்ஸப்ரு அலல் அதா ஃபீஹி, அந்த இல்முடைய விஷயத்திலே வரக்கூடிய சோதனைகள் மீது, அல்லதா சோதனைகள் இன்னல்களின் மீது அஸ்ஸப்ரு சகித்து கொண்டு இருப்பது, உறுதியாக இருப்பது, பொறுமையாக இருப்பது. والدليل قوله تعالى بسم الله الرحمن الرحيم. இப்போ 4 விஷயங்களை சொன்னார்கள் அல்லவா? இப்போ பாருங்க, நாம் யாருடைய கொள்கையை படிக்கிறோம்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கொள்கையையும் சஹாபாக்களுடைய கொள்கையையும் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அப்ப இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் என்ன சொல்லப்படும்? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ, சுன்னாவை உடையவர்கள், ஜமாஅத்தை சேர்ந்தவர்கள். சரிங்களா? அப்ப இவங்களுக்கு எதிராக உள்ளவர்கள் தான் அஹ்லுல் பிதஅ, பிதஅத்வாதிகள் என்று சொல்லப்படும். இன்னைக்கு இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅங்கிற பேரை நிறைய பிதஅத்வாதிகள் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவை கிடையாது. புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம யாரு? நம்ம முஸ்லிம்கள்ல அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ, சுன்னாவையும் ஜமாஅத்தையும் பின்பற்றக்கூடிய மக்கள். இன்னைக்கு தர்கால போய் சுஜூது செய்யறவங்க, அதே போல கபர்ல போய் நேர்ச்சி செய்யறவங்க, இவங்களெல்லாம் தங்களை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்னு சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனா அவங்க அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தா? கண்டிப்பா கிடையாது. அவர்கள் அஹ்லுல் பிதஅ, மார்க்கத்தில் அனாச்சாரங்களை செய்யக்கூடிய அஹ்லுல் பிதஅவாக இருக்கின்றார்கள். இப்ப அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய சிறப்புகள்ல ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, அவங்க எதை செய்தாலும் ஆதாரத்தோட தான் செய்வாங்க. அவங்க எதை செஞ்சாலும் கரெக்டா தெளிவான ஆதாரம் அவங்களுக்கு இருக்கும். குர்ஆன்ல இருந்து ஆதாரம் இருக்கும், அல்லது தெளிவான சஹீஹான ஹதீஸுகள் இருந்து அவங்களுக்கு ஆதாரம் இருக்கும், அல்லது சஹாபாக்களுடைய அமல்களில் இருந்து அவங்களுக்கு ஆதாரம் இருக்கும். இப்படி குர்ஆனில் இருந்தோ, அல்லது தெளிவான சஹீஹான ஹதீஸில் இருந்தோ, அல்லது சஹாபாக்களுடைய தெளிவான பெரும்பான்மையான சஹாபாக்களுடைய கூற்றுகளில் இருந்தோ ஆதாரம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் என்பவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்படி செய்பவர்கள் அஹ்லுல் பிதஅவாக ஆகிவிடுவார்கள். புரிஞ்சுச்சா? இதை நல்ல நெஞ்சில அதாவது கல்லுல ஆணியில் எழுதுற மாதிரி மனசுல பதிய வச்சுக்கணும். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்றால் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆதாரம் இல்லாமல் செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. அந்த ஆதாரம் எங்க இருக்கும் அவர்களுக்கு? ஒன்று தெளிவான குர்ஆன்ல இருக்கும், அல்லது தெளிவான சஹீஹான நபிமொழியில இருக்கும், அல்லது அவங்களுக்கு பெரும்பான்மையான சஹாபாக்களுடைய கூற்றுகள்ல அமல்கள்ல அவங்களுக்கு இருக்கும். இப்படி இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் அவங்க செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யறவங்க யாரா போயிடுவாங்க? அஹ்லுல் பிதஅ, பிதஅத் வாசிகளாக ஆகிவிடுவார்கள். அப்ப அவங்க தங்களுக்கு முஸ்லிம்னு பேர் வைத்துக் கொண்டாலும் சரி, இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, அதாவது அவங்க தங்களுக்கு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்னு பேர் வச்சுக் கொண்டாலும் சரி, அவங்க அல்லாஹ்வுடைய பார்வையில் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவாக இருக்க மாட்டார்கள். இப்போ பாருங்க, காதியானின்னு ஒரு கூட்டம். அவங்க யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இறுதி நபியாக ஏற்றுக்கொள்ளாம குலாம் அஹ்மத் என்ற ஒருத்தரை நபியா ஏற்றுக்கொண்டவங்க. அவங்களும் தங்களுக்கு எப்படித்தான் சொல்றாங்க? முஸ்லிம்கள்னு சொல்றாங்க. ஆனா அவங்க முஸ்லிம்களா? முஸ்லிம்கள் கிடையாது. அதே போல பஹாயின்னு ஒரு குரூப் இருக்கு. பஹாவுரை வந்து நபின்னு சொல்றவங்க, அவங்களும் முஸ்லிம்களா? முஸ்லிம்கள் கிடையாது. அவங்க தங்களோட அதாவது முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் சரி. அதே போலதான் அப்ப யார் பிதஅத் செய்கிறார்களோ அவர்கள் யார் இல்லை? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவை சேர்ந்தவர்கள் அல்ல. புரிஞ்சுச்சுங்களா? சரி, இப்போ பாருங்க, வத்தலீலு கௌலுஹு தஆலா, ஆதாரம் இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய கூற்றாகும். அந்த கூற்று என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ரின் இல்லா அல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ரி வல் அஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமாக. அப்போ அல்லாஹு தஆலா
மனிதனுடைய ஒரு பெரிய பிரச்சனையை பற்றி சொல்லும் பொழுது இந்த இடத்துல காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான். ஏனென்றால் மனிதன் காலத்தை மிக முக்கியமாக கருதுகிறான். காலத்திலிருந்து மனிதனை பிரிக்க முடியாது. நன்மை தீமை நிகழ்வதோ அல்லது மனிதனுடைய வெற்றி தோல்வியோ இதெல்லாம் எங்கதான் நடைபெறுகிறது? இந்த ஒரு காலத்துல தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே காலத்தின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். அதே போல காலத்திற்கு அல்லாஹ்விடத்திலே ரொம்ப பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அப்ப அதனால அல்லாஹ் தஆலா வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக. இப்போ மனிதர்கள் பாருங்க, வாழ்நாளெல்லாம் பெரிய பெரிய சிரமங்களையும் பெரிய பெரிய படிப்புகளையும் அவங்க படிக்கிறாங்க. பெரிய பெரிய கஷ்டங்களை, வியாபாரங்களை, தொழில்துறைகளை செய்கிறாங்க. எதுக்காக அப்படி செய்கிறாங்க? நல்ல வெற்றி அடைந்து லாபகரமா இன்பகரமா வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் செய்கிறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், பின்னாடி சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்கள் யாரிடத்துல இருக்குதோ அவங்க தான் அந்த மாதிரி வெற்றி பெற முடியும். காலத்துல இந்த 4 விஷயங்கள் யார்கிட்ட இல்லையோ அவர்கள் வெற்றி பெற முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? வல் அஸ்ரி, முதல்ல பொருள் கவனிங்க. காலத்தின் மீது சத்தியமாக, இன்ன நிச்சயமாக, அல் இன்சான மனிதன் அல்லது மக்கள், லஃபீ குஸ்ரின் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் அல்லது மனிதன் நஷ்டம் அடைந்து விட்டான். நம்ம தமிழ்ல சொல்லும் பொழுது இன்னல் இன்சான நிச்சயமாக மனிதன், லஃபீ குஸ்ரின் நஷ்டத்தில் இருக்கிறான், இல்லா தவிர அல்லது ஆயினும், அல்லதீன எவர்கள். நீங்க உங்க நோட்ல நம்ம அரபில ஒவ்வொரு பொருளுக்கும் அர்த்தம் சொல்லும்போது அதுக்கு கீழே நீங்க எழுதி வைத்துக் கொள்ளணும். நான் உங்களை பாடம் படிக்க சொல்லும்போது நீங்க அப்படித்தான் படிக்கணும். இல்லா தவிர, அல்லதீன எவர்கள், ஆமனு நம்பிக்கை கொண்டார்களோ, வ அமிலு இன்னும் செய்தார்களோ. எதை செய்தார்கள்? அஸ்ஸாலிஹாத்தி நன்மையான காரியங்களை செய்தார்களோ. இன்னும் வதவாஸோ பில் ஹக்கி சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டார்களோ. அடுத்து வதவாஸோ பிஸ் சப்ரி பொறுமையை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டார்களோ. அப்ப யார் ஈமானை கற்றுக்கொண்டு ஈமானின்படி வாழ்ந்து நல்ல அமல்களை செய்து சத்தியத்தை ஒருவர் மற்றவருக்கு எடுத்து சொல்லி பிரச்சாரம் செய்து அதில் ஏற்படக்கூடிய சோதனைகளையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒருவர் மற்றவருக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களை தவிர மற்ற மனிதர்கள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். புரிஞ்சுங்களா? இப்ப நஷ்டத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா 4 சிபத்துகளை இந்த வசனத்திலே சொல்கிறான். முதலாவது சிபத்து என்ன? கவனிக்கலையா? 4 விஷயங்களை 4 சிபத்துகளை அல்லாஹு தஆலா சொல்கிறான் நஷ்டத்திலிருந்து ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு. அதில் முதலாவது என்ன? ஈமான். இரண்டாவது என்ன? அமல் சாலிஹ் நன்மையான காரியங்களை செய்வது. மூன்றாவது என்ன? உண்மையை கொண்டு ஒருவர் மற்றவருக்கு உபதேசிப்பது. நான்காவது பொறுமையை கொண்டு ஒருவர் மற்றவருக்கு உபதேசிப்பது. இப்ப பாருங்க, இந்த 4 இருந்துதான் நான் இமாம் அவர்கள் சொன்ன அந்த 4 விஷயங்கள் வருகின்றன. ஈமான் என்பதுதான் இல்ம். ஈமான் என்பது என்ன? இல்ம். அமல் என்பது இரண்டாவது விஷயம், அமல். அப்புறம் அடுத்து தவாசோ பில் ஹக் அதுதான் தாவா. அப்புறம் தவாசோ பில் சபர் அதுதான் சபர். புரிஞ்சுச்சுங்களா? இந்த 4 விஷயங்கள்ல இருந்தா நம்ம 4 விஷயங்கள் எடுக்கிறோம். ஈமானிலிருந்து எதை எடுக்கிறோம்? இல்மை எடுக்கிறோம். அமிலு சாலிஹாத் என்பதிலிருந்து எதை எடுக்கிறோம்? அல் அமலை எடுக்கிறோம். அடுத்து வதவாசோ பில் ஹக் என்பதிலிருந்து எதை எடுக்கிறோம்? அத்தாவாவை எடுக்கிறோம். வதவாசோ பில் சபர் என்பதிலிருந்து அஸ்ஸபரை நாம் எடுக்கின்றோம். அப்ப இந்த 4 சிபத்துகள் இருந்தால்தான் ஒரு மனிதர் வெற்றி அடைய முடியும். புரிஞ்சுச்சுங்களா? சரி, இப்போ நம்ம இன்றைக்கு அக்கீதா பாடத்தை இதோட நிறுத்திக்கொண்டு இந்த சூறாவுக்கும் இந்த சூறாவில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கும் இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பாடத்தில் படிப்போம்.